மது, மது! என்ன தம்பி? யார் வேணும்? நான் மாதவனோட கூட படிக்கிறவன். பேரு பாரதி. மாதவன பாக்குறதுக்காக வந்தேன். இருக்கானுங்களா? அவன் இன்னும் பள்ளிக்கூடத்துல இருந்து வரலப்பா. சரிங்க. அவன் வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லிடுங்க. மாதவனும் பாரதியும் ஒரே வகுப்பில் படிப்பவர்கள். நல்ல நண்பர்களாகவும் இருந்தனர். மாதவன் புத்தி கூர்மையானவனும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் இருந்தான். ஆனால் அவன் வகுப்பறையில் உட்காரவே மாட்டான். காலையில் பள்ளிக்கு வந்து பதிவு ஏடு எடுக்கும் வரை இருந்துவிட்டு பையை வகுப்பறையில் விட்டுவிட்டு மாலையில் வந்து பையை எடுத்துக்கொண்டு செல்வான். ஒரு சில நேரங்களில் நல்ல மதிப்பெண் எடுப்பான். ஒரு சில நேரங்களில் மிகக் குறைந்த மதிப்பெண்களும் எடுப்பான். ஆனால் எந்தவித கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு இல்லை. அவனுடைய நெருங்கிய நண்பன் பாரதி அவனை மாற்ற முயன்றும் அவனிடம் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியவில்லை. டேய் மாதவா, நாம படிச்சிட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு. இது நமக்கெல்லாம் ஒரு திருப்புமுனை. இதுல நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண் எடுத்தாதான் மேற்கொண்டு எல்லா படிப்புக்கும் வேலைக்கும் போக முடியும். சிரமம் பார்க்காம கொஞ்சம் படிச்சிடு, நானும் உதவி பண்றேன். ஆனாலும் மாதவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அரையாண்டு தேர்வு முடிந்து முழு ஆண்டு தேர்வும் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மாதவன் முன்பு போல் இல்லாமல் ஒழுங்காக வகுப்புகளுக்கு வர ஆரம்பித்தான். பாடங்களை ஒழுங்காக படிக்கத் தொடங்கினான். மொத்தத்தில் படிப்பதில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட மாணவனாய் மாறிப்போனதைக் கண்ட வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயினர். அவனுடைய நெருங்கிய நண்பன் பாரதி ஒருநாள் அவனிடம் கேட்டுவிட்டான். மாதவா, எப்படிடா இந்த மாற்றம் உன்கிட்ட வந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சொல்லணும்னு தோணினா சொல்லுடா, இல்லனா வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கே தெரியும், என்னோட அப்பா ஒரு தொழிற்சாலையில வேலை பாக்குறவர்னு. என்னோட ஒரே அண்ணனும் காலையில வீடு வீடா பேப்பர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு வரான். சாயங்காலம் கூட ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு தாமதமா வரான். எங்க அம்மா கூட கஷ்டப்பட்டு 4-5 வீட்ல வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வழக்கம் போல ரொம்ப தாமதமா வரும்போது எங்க அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் இவ்ளோ பாடுபட்டு உழைக்கிறதெல்லாம் நம்ம மாதவன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். நான் தான் சரியா படிக்கல. எவனையாவது நல்ல படிப்பு படிக்க வச்சு பார்க்கணுங்கிற ஒரே ஆசைதான் இப்ப என்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆசை மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா அதுவே போதும்பா எனக்கு. ஆமாப்பா, எனக்கும் அந்த ஆசை நிறையவே இருக்கு. எனக்கும் தான் படிப்பு சரியாவே வரதில்ல. ஆனா மாதவன் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டானா ஒரு நல்ல வேலையும் அவனுக்கு கிடைச்சிரும். அவன் பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக என்னுடைய சம்பாத்தியத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை சேமிச்சுட்டு வரேன்ப்பா. ஆமா, எனக்கும் உங்கள மாதிரி தான் ஆசை இருக்கு. அதனாலதான் அவன் எப்ப வந்தாலும் அவனுக்கு சாப்பாடு போட்டு பசியே தெரியாம நல்லா வளர்க்கறேன். அவனை எப்பவுமே பட்னியே போடுறதில்ல. கவலைப்படாதீங்க. நம்ம ஆசைய தம்பி நிச்சயமா நிறைவேத்துவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்த எனக்கு, எனக்காக கஷ்டப்படுற அவங்க ஆசைய எப்படியாவது நிறைவேத்தியே தீரணும்னு ஒரு உறுதி எடுத்து, அவங்களுக்காக அன்னையிலிருந்து கஷ்டப்படணும்னு நான் தீர்மானிச்சேன். இனிமே அவங்க ஆசைய நிறைவேத்தி, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். என்று நீளமாக பேசி முடித்து கண் கலங்கி நின்ற மாதவனை பார்த்துக் கொண்டிருந்த பாரதிக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. யார் வந்து எத்தகைய அறிவுரை கூறினாலும் அதனால் எவர் ஒருவரையும் மாற்றிவிட முடியாது. அதே நேரம் தன் உண்மை நிலையை தெளிவாக உணர்ந்து கொண்ட பிறகு ஒருவனால் எப்போதும் மாறாமல் இருக்க முடியாது என்பதுதான் அது. பெற்றவர்களின் சொல்படி கேட்டு நடந்தால் நன்மை கிடைக்கும்.